வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்கான ஒரு கேக் டெக்கரேஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேக் தான் நான் ரீசெண்டாக செஞ்சது. இது ஒரு குலாப் ஜாமுன் கேக் மியூசிக் தீமில் நம்ம செஞ்சுருந்தோம். ஸோ இது ஒரு டால் கேக்கில் நமக்கு 2 kgsல குலாப் ஜாமுன் கேக் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கேக் யாருக்காக பண்ணேன், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது குலாப் ஜாமுன் கேக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ராஸ்டிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன், வெனிலா க்ரீம் ஃப்ராஸ்டிங். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நட்ஸ் நான் வச்சுருக்கேன். இது பாதாம் அண்ட் கேஷ்யூஸ் நான் வச்சுருக்கேன். அண்ட் குலாப் ஜாமுனில் வர சிரப்பு, ஸோ அதையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே நாம் 4 லேயர்ஸாக கட் பண்ண கேக் ஸ்பாஞ்ச் நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8 inch டின்னில் நான் 2 kgக்கான பேட்டரை 2 டின்னாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு 4 இதாக நான் லேயர்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம லேயர் பண்ணணும். அது என்னோடய ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ 4 லேயர்ஸ்க்கு நடுவில் சிரப்பு ஊற்றிட்டு வெனிலா க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சுட்டு மேலே குலாப் ஜாமுன்ஸ், நிறைய நட்ஸ் இதெல்லாம் போட்டு திருப்பி அடுத்தடுத்த லேயர்ஸ் நம்ம வைக்கிறோம். இது டால் கேக்காக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக உள்ளே டவல்ஸோ இல்லை இந்த மாதிரி ஸ்டிக்கோ சப்போர்ட்டுக்கு இன்சர்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா டெஃபினட்டாக கேக் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லைனாக ரவுண்டாக நான் இந்த மாதிரி உடன் ஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நான் கட் பண்ணி கரெக்டாக எவ்வளோ வேணுமோ கட் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. சென்டரில் பிளாஸ்டிக் டவல்ஸும் நான் வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம க்ரம் கோட் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறது. ஸோ இது ஒயிட்டுங்கிறதுனால நம்ம எந்த கலர்ஸுமே இதில் நம்ம யூஸ் பண்ணலை. அண்ட் டெக்கரேஷனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக ரொம்ப அழகாக கிடச்சிருந்தது. ஸோ நம்ம ஃபாண்டன்ட் ஒர்க்கும் இதுலையே நான் எதுவுமே பண்ணலை. ஸோ இது நோ கலர், நோ ஃபாண்டன்ட் அண்ட் கஸ்டமைஸ்ட் கேக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது நல்லா வந்திருந்தது. ஸோ நான் போர்டு பார்த்திங்கன்னா நான் 12 inch கேக்கான போர்டு எடுத்திருக்கேன். இது 14 inch போர்டு சைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு இது 10 inch நமக்கு போதுமானது. ஏன்னா 8 inch கேக் தான் நம்ம பண்ணுறோம். பட் ஸ்டில் இது பக்கத்தில் எதுவும் ஹிட் ஆகிடக்கூடாது. அண்ட் மோர் ஓவர் வெயிட்டும் தாங்கணும். ஏன்னா நம்ம 2 kg கேக்கு ப்ளஸ் நம்ம 2 kgக்கு மேலேயே நான் ஒரு 300 grams 2.3 இது நான் பண்ணியிருக்கேன். அது கூட நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 kgக்கான குலாப் ஜாமுன்ஸும் நம்ம உள்ள வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2.8 kgs ஆஃப் கேக் இது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும்னு நான் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் டேப் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் டேப் எப்போவுமே இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா பேக் சைட்லேருந்து, அதாவது நீங்கள் கேக்கோட ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு நேர் எதிரில், ஸோ பேக் சைட்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி கேக்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மார்க் அசிங்கரமாக நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தெரியாது. ஸோ எப்போவுமே பேக் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடில் இந்த மாதிரி எண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீட்டாக இது மாதிரி ஃபுல்லு ஒட்டிக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி நான் கட்டர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ கட்டரில் லைக் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்து அதை நான் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஃபுல்லுமே ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணுற ஒர்க்கு ஆக்சுவலாக. ஸோ அது ஃபுல்லுமே என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல் கட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டார்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இது எடிபிள் ஸ்டார்ஸ் தான். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் எப்படி பண்ணேங்கிறது. அண்ட் இது மாதிரி நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணிவிட்டு டாப்பர்ஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மியூசிக் டாப்பர் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் நம்ம டாப்பர் வச்சுருக்கோம். இது கூட அழகாக லைக் அங்கங்கே நம்ம இந்த மாதிரி பால்ஸ் கோல்டன் பால்ஸ், சில்வர் பால்ஸ், ஒயிட் பால், ஸோ இதெல்லாமே நான் அங்கங்கே வச்சுக்க போகிறேன். இதனோட இன்ஸ்பிரேஷன் எது அப்படிங்கிறதுக்கான அந்த கேக் நான் பின்னாடி நான் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமேல் நான் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே கடைசியில் நான் இன்சர்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பால்ஸ் இது மாதிரி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாக வச்சுட்டேன். இது யாருக்காக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல்மேட் அவரோட சன்னுக்கு பர்த்டே. ஸோ இது லாஸ்ட் இயரே நம்ம ஒரு கேக் பண்ணுறதா இருந்தது. பட் மிஸ் ஆகிடுச்சு ஒரு கம்யூனிகேஷன் கேப்பில்.
ஸோ அந்த கேக் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை என்ன ஆனாலும் சரி நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து செஞ்சேன். ஸோ சூப்பராக வந்துருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஸோ அதையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி கோல்டன் பேர்ல்ஸை வந்து அங்கங்கே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இது கூட ஒயிட் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் அங்கங்கே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டோம்னா இந்த கேக்கோட டிசைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த கேக்கு வந்து நான் ப்ரீவியஸ் டேவே பண்ணிட்டேன். ஸோ நல்லா செட் ஆகிடும். ஸோ ஃபைனல் டெக்கரேஷன் மட்டும் நான் டெலிவரிக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் சூப்பராக டெலிவரியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி குட்டியாக நம்ம ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணும், இல்லை நார்மல் கேக்ஸ்னாலும் சரி, சிம்பிளான கஸ்டமைஸ்ட் கேக்ஸ்னாலும் சரி, நீங்கள் எதுவானாலும் எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நாங்களே டெலிவரியும் நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்ஸுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ் முன்னாடியே வந்து ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சூப்பராக பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி டால் கேக்ஸ், டியர் கேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பேக்கிங் ஆகட்டும், இல்லை டெலிவரி ஆகட்டும், அதையுமே நாங்கள் கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ கேக் ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல வரும். ஸோ அந்த இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக வந்து உங்களோட செலிப்ரேஷன்ஸை வந்து சூப்பராக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம் எங்கள் கேக்கோட. ஸோ தேங்க்யூ, பாய். எங்களோட இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயும் நான் கரண்ட் அப்டேட்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன்.